தோ வரேன்ட்டு எவ்வளோ நேரம் வந்துக்கிறீங்க? நேற்று எல்லா மாவட்டத்திலையும் அந்தந்த மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் சர்ச்சுகளை புனரமைக்க நிதி ஒதுக்குகிறார்கள். எல்லாரும் மனு போடுங்கிறாங்க. மசூதிகளை புனரமைக்க நிதி ஒதுக்குகிறார்கள். மாவட்ட ஆட்சித் தலைவர் அப்படி சர்க்குலர் போட்டு அவங்களுக்கு எல்லாம் நிதி உதவி பண்றாங்க. ஆனா இங்கே ஷெனாய் நகர் பகுதியிலே மக்கள் பணம் கொடுத்து உபயதாரராக இருந்து கும்பாபிஷேகம் நடத்த தயார். ஆனா அனுமதி கவர்மெண்ட் கொடுக்க மாட்டேங்குது. ஆனா எங்களுடைய அன்பு சகோதரர் சேகர் பாபு, அறநிலையத்துறை அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்லுகிறார், நாங்கள் நிறைய கும்பாபிஷேகங்கள் செய்கிறோம், அரசு நிதி ஒதுக்குகிறதுங்கிற. அரசு நிதியிலே எந்த இடத்திலும் ஒரு கும்பாபிஷேகம் கூட இதுவரை நடந்ததில்லை. அரசு நிதியிலே எந்த கோயிலையும் புனரமைத்ததில்லை. உபயதாரர்கள் அரசு உண்டியல்ல இருக்கக்கூடிய காணிக்கை, அதோடு கூட கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்கள், இதை எல்லாத்தையும் வருவாயத்தான் அரசு எடுத்துக்கிது. அங்க அவங்க நிதி ஒதுக்கி எதுவும் பண்ணுவதில்லை. இதை இந்துக்கள் பக்தர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே உபயதாரர்கள் தயாராக இருக்கக்கூடிய அந்த இடத்திலே நாங்கள் கும்பாபிஷேகம் செய்வதற்கு அனுமதி கொடுக்க மாட்டோம், இழுத்தடிப்போம் என்று சொல்லுவது எந்த வகையிலும் நியாயமில்லை. அதனால அந்த இடத்திலே கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் என்கின்ற பக்தர்களின் விருப்பத்தை தெரிவித்தோம். அவங்களும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா அதை அறநிலையத்துறை மூலமாக நடத்துவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். பார்ப்போம். கள்ளச்சாராய சாவுகள், உயிரிழப்புகள், அதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும். பூரண மதுவிலக்கு நம்முடைய இலக்காக இருந்தாலும் சுதேசி உணர்வோடு செயல்படக்கூடிய முத்துக்குமார் அண்ணாச்சி தலைமையிலான தமிழக வியாபாரிகள் சங்க பேரவை, அவருடைய திருக்குமாரர் அருண்குமார் தலைமையிலே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார்கள். கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும். தென்னம்பால், பணம்பால் விவசாயிகளுக்கு இது பேருதவியாக இருக்கும். இது எல்லாரும் கொள்கை அளவில் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறாங்க. பக்கத்துல இருக்கிற கேரளால கள்ளுக்கடை இருக்குது, கர்நாடகாவில் கள்ளுக்கடை இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் கல் இறக்க தடை. கல் உணவின் ஒரு பகுதி. இது எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். வெகு விரைவிலே தமிழகத்திலே இந்த கள்ளுக்கடைகள் திறக்கப்பட வேண்டும் என்கின்ற போராட்டம் வலுப்பெறும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழக தலைவர் அன்பு சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொடூரமான முறையிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய இல்லத்திற்கு சென்று அவங்க குடும்பத்தாரை சந்தித்து நேரிலே ஆறுதல் கூறி, இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை மாதிரி தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவர் கொலை, பாரதிய ஜனதா கட்சி தலைவர் கொலை, இந்து அமைப்பினுடைய நிர்வாகி பூவே ராஜா படுகொலை, இப்படி பல இடங்களிலே ஆம்ஸ்ட்ராங் கொலையை தொடர்ந்து மறுநாளே பாமக ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவங்க மேல ஒரு பெரிய தாக்குதல். சோ இந்த நிலை நீடித்து கொண்டே இருப்பது என்பது காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் அவர் கவனத்தோடு செயல்படவில்லை. இது மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு சீரழிவு. அதனால இதுக்கு சிபிஐ விசாரணை கொடுக்க வேண்டும். அதே மாதிரி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அம்பேத்கரிஸ்ட், அம்பேத்கர் கொள்கைகளை பின்பற்றியவர். தமிழகத்திலே திராவிட மாடல் கூடாது, ஜெய்பீம் மாடல் வர வேண்டும் என்று பேசியவர். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பலரை சட்டம் படிக்க வைத்திருக்கிறார், பலருக்கும் உதவி இருக்கிறார். அம்பேத்கர் வழியிலே ஒரு நல்ல தேசிய இயக்கத்தை இங்கே நடத்தி கொண்டிருந்தவர். அவருக்கு இத்தகைய ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பது என்பது தமிழ்நாட்டினுடைய இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய அவலத்தை காட்டுகிறது. மத்திய அரசு இதை வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது. உள்துறை அமைச்சர் அங்கிருந்து ஒரு குழு அனுப்பணும், மத்திய அரசு சார்பில் அனுப்பணும், கவர்னர் அறிக்கை கொடுக்கணும்.
3 மாசத்துல 131 கொலைகள். தலைநகரமா கொலை நகரமா மிக மோசமாக இருக்கிறது. எனவே மத்திய அரசும் இந்த தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்படுவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதுக்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த நேரத்திலே முன்வைக்கின்றேன். உலக புகழ்பெற்ற பெரியபாளையத்தம்மன் கோயில் மிகவும் சக்தி வாய்ந்த கோயில். அந்த கோயிலில் கும்பாபிஷேக பணிகள் அதுக்கு நிறைய பேர் உபயதாரர்கள் கொட்டி கொடுத்துருக்குறாங்க. கோபுரம் கட்டி கொடுக்குறக்கு ஒருத்தர், அங்கே பூஜைகள் நடைபெறுவதற்கு, விழா நடத்துவதற்கு, யாகசாலைகள் அமைப்பதற்கு எல்லாம் உபயதாரர்கள் தான் பணம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அறநிலையத்துறை நிர்வாகம் என்பது அவங்க கான்ட்ராக்டர்கள் மூலமா அதுக்கு அனுமதி கொடுக்காம ஒரு திருப்பணி செய்யறதுன்னா ரொம்ப கஷ்டங்க. இப்பெல்லாம் பக்தர்கள் இந்து கோயில்களில் திருப்பணி செய்யறதுன்னா ரொம்ப கஷ்டம். நீங்க கோயிலுக்கு ஒரு கதவு செஞ்சு கொடுக்குறீங்க, ஆனா அதுக்கு நீங்க அவங்க அனுமதி வாங்கி, அந்த அனுமதி வாங்குறதுக்கு நாம அதுக்கு அறநிலையத்துறை அதிகாரி தனியா கவனிக்கணும். கோபுரத்தில் நான் கலசம் செஞ்சு கொடுக்குறேன், அதுக்கு தனியா கவனிக்கணும். அப்பதான் அவன் அனுமதி கொடுப்பான், டெபாசிட் கட்டணும். இத்தகைய அவல சூழல் இருக்கிறது. பெரியபாளையத்தம்மன் திருக்கோயிலிலே நடைபெறக்கூடிய கும்பாபிஷேக பணிகள் அவசர கதியிலே முறையா செய்யப்பட வேண்டும். ஆகம விதிமுறைப்படி பெரியபாளையத்தம்மன் ஒரு பெரிய பிரார்த்தனை ஸ்தலம். வேண்டுவதற்கு வேண்டிய வரம் அருளுகின்றவள் பெரியபாளையத்தம்மன். ஆகவே அந்த இடத்திலே அறநிலையத்துறை அதிகாரிகள், மாவட்ட நிர்வாகம் இவர்களெல்லாம் சிறப்பு கவனம் கொடுத்து பணிகளை முறையாக முடித்து சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும். அதற்கான முழு ஒத்துழைப்பை, ஆதரவை எங்களுடைய இந்து சமய அமைப்புகள் கொடுக்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். புஷ்பரதேஸ்வரர் திருக்கோயில் மிகவும் புகழ்பெற்ற கோயில். அந்த கோயிலுக்கு சொந்தமான இடத்தை சாலை விரிவாக்க பணிகளுக்காக கையகப்படுத்திய பொழுது அதற்காக அந்த கோயில் நிலம் எடுத்திருக்கிறாங்க. அந்த நிலத்துக்கு ஈட்டு தொகையாக அவங்க ஒரு பெரிய தொகையை கொடுத்துருக்குறாங்க. அதை கோயில் பேர்ல வைப்பு நிதியா வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு அதுல ஏதோ முறைகேடு, ஊழல்கள் எல்லாம் நடைபெற்று இருப்பதாக குற்றச்சாட்டுக்கள் அவங்க இப்போ நிறைய வந்துகிட்டு இருக்குது. நம்முடைய கோவில் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டியது, கோயில் வைப்பு நிதியை பாதுகாக்க வேண்டியது, அதுல தனியாரை ஈடுபடுத்துவது, அதை வேற ஏதாவது ஒரு கணக்குல வர வைக்கிறது, இதெல்லாம் முறைகேடு. இந்த முறைகேடுகள் நடைபெறாதபடி ஒவ்வொரு பக்தருக்கும் இதிலே கடமை இருக்கிறது, அறநிலையத்துறைக்கும் இது கடமை இருக்கிறது. முறைகேடுகள் நடைபெற்றிருந்தால் அந்த முறைகேட்டை செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த பணத்தை நாம் மீண்டு நம்முடைய சாமியினுடைய பெயரிலேயே டெபாசிட்டாக வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறேன்.